அடா பூட்டை திறந்து உள்ள வந்தேன். இந்த ரூமுக்குள்ள வந்து எம்புட்டுன்னு இருக்குது. இவளுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த தெருப்பக்கம் கூட வர முடியாம இருந்துச்சு. இப்போ அம்மா சாவி கொடுத்துட்டு போனதுனால வீட்டுக்குள்ள வந்து ஏசி ரூமுக்கு வந்தாச்சு. நல்லா ஏசியை போட்டு விட்டு செம்மனு கொஞ்ச நேரம் படுக்க வேண்டியதா. எப்படியே இவளுக்கு வர சாயங்காலம் ஆயிடும். நல்லா படுத்து உறங்குவான். யார் கேப்பா? முதல்ல நல்லா ஒரு டான்ஸை போடுவான், அப்புறமா படுக்கலாம். இந்த அம்மா ரேடியோ போட்டு இங்கே தானே வச்சிருக்கோம். எங்க போச்சு? இங்க இருக்கு. பாட்டை போடுவோம். ரஞ்சிதமே இன்னும் எம்பிட்டு நேரம் டான்ஸ் ஆனாலும் எவனுக்கும் தெரியாது. என்ன சொன்னாலுங்க, என் வீட்டுக்குள்ள வர முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாதுனாலுங்க இன்னைக்கு வந்து குத்தாட்ட போட்டுட்டு இருக்கேன். யாருக்கு தெரியும்? என்ன பாட்டு ஆஃப் ஆயிடுச்சு? யார் வந்தது? நிம்மி. ஐயோ அண்ணன் வந்துட்டானா? போச்சு. ஐயோ அண்ணன் மன்னிச்சு. நிம்மி. யோ நீதானா? சே நானே என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எதுக்கு இப்படி சத்தம் இல்லாம திருட்டு பயமாய் வர? வந்தாலும் நிம்மி என்னன்னு சத்தம் நடக்குது. வந்து இப்படி பாட்டை ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வயசுல என்ன கூப்பிடுற? அம்மா வந்து விளையாட்டுக்கு நிம்மி. இந்த திருட்டுத்தனம்லாம் எனக்கு பிடிக்காது நிம்மி. இப்போ நீ இங்கே திருட்டுத்தனமாக தான் வந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருக்க. போதும் போதும், உன் வியாக்கியானம்லாம் இங்கே தேவையில்லை. இது என் வீடு, எங்கள் அம்மா வீடு. எனக்கு இல்லாத உரிமையா? நான்லாம் திருட்டுத்தனமாக ஒன்றும் வர கிடையாது. ஏதோ குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால வந்து போக முடியல. ஆயிரம் இருந்தாலும் இது நான் பிறந்து வளர்ந்த வீடு. இந்த வீட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை நீ சொல்லக்கூடாது, உங்கள் அம்மா சொல்லணும். அதுவும் இப்போ சொல்லக்கூடாது, எல்லாரும் முன்னிலையிலையும் சொல்லணும். வாங்கிட்டையும் என்கிட்டையும் சொல்லி என்ன போகணும்? சொல்லணும். கூடிய சீக்கிரம் சொல்ல வைக்கிறேன். இம்பட்டு நேரம் என் மேலே கோவமாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சத்துக்கு முன்னைக்கு பரவாயில்லையே பேச ஆரம்பிச்சிருக்கல. அப்படியே போக போக அதோட சேர ஆரம்பிக்கணும் பாரு. சேர ஆரம்பிச்சு சொத்துல பங்கு என்ன பங்கு? மொத்த சொத்தையும் நான் எழுதி வாங்கல. நான் அலமேலு மகன் நிம்மி கிடையாது. சூப்பர் நிம்மி. இப்படிதான் இருக்கணும். தன்னோட பங்கு மட்டும் கிடைச்சா போதும் இருக்கிறது சரி கிடையாது. எல்லாரும் பங்கையும் சேர்த்து வேணும்னு கேட்ட பத்தியா? அதுதான் என் பொண்டாட்டிங்கிறது. சரி சரி, நசன் பேசிட்டு இருக்காத. சரி என்ன படுத்து தூங்க விடு. இப்போதான் ஏசி ரூம்ல ஏசி கூலிங் இறங்கியிருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கினாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். யாராவது வராங்களான்னு பாரு. வந்தா கொஞ்சம் எழுப்பி விடு. நீ தூங்கு நிம்மி, நான் பாத்துக்கிறேன். படுத்த செகண்டுக்கு தூங்கிட்டா. என்ன பண்ணலாம்? பாட்டு கேட்போமா? சரி, கொஞ்ச நேரம் வீட்டையாவது நோட்டை விடுவோம். 5-10 தேர்னா சரிதான். 2 நாளைக்கு கை செலவுக்கு அட்டையும் காசு கேட்க வேணாம். என்ன வீடு ஃபுல்லாக தேடியாச்சும் ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு போயிருக்காளுங்க. சே, என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம். உமா, எனக்கு நெசமாவே ஒன்று நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்குடி. ஏன் மாமா? நான் என்ன அப்படி சாதனை செஞ்சுட்டேன்? ஒலிம்பிக்ல என்ன கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துட்டேன். என்ன நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு என்ன இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? படிச்சதோட சரி, அந்த படிச்ச படிப்புக்கு ஒரு வேலை வெட்டி கூட போல. வீட்டுக்கும் பிரோஜனமா இல்லை, நாட்டுக்கும் பிரோஜனமா இல்லை. போங்க. என்ன அப்படி சொல்லிட்ட? உன் மனசு வேற யாருக்கு வரும்னு சொல்லு. நாட்டுக்கு எப்படியோ தெரியாது. என் பொண்டாட்டி வீட்டில் எம்பிட்டு அழகா குடும்பம் நடத்துறது தெரியுமா? உமா இருந்தாதான் ஃபங்க்ஷனே கலக்கட்டதுன்னு ஊரே சொல்லுது. அது எனக்கு எம்பிட்டு பெருமையா இருக்கு தெரியுமா? அப்படியா? உங்ககிட்ட யார் சொன்னா? எல்லாரும் சொல்றாங்க. கதிர நம்ம வீட்டுல இருந்து இப்ப முல்லை வீடு வரைக்கும் எல்லாம் ஓம் புராணம் தான். சொல்லாதீங்க மாமா. அட ஒரு நேரம் சத்தியமா சொல்றேன், எல்லாம் ஒரு நெசம்தான். உன்னை மாதிரி எல்லாத்தையும் அனுசரிச்சு யார் இருக்கா சொல்லு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டப்போ என்னடா இது இப்படி வந்திருக்கோமே, இவன் நம்ம குடும்பத்தோட ஒத்து வருவாடா அப்படின்னு யோசிச்சதுண்டு. ஆனா நீ எல்லாத்தை விட இந்த குடும்பத்தோட இணைஞ்சு இந்த குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து பண்ற பத்தியா? அதுதான் உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே. என்ன நம்ம நீங்க உங்க குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பேசிக்கிட்டு எல்லாம் நம்ம குடும்பம். முல்லை யாரு? மல்லிகை அக்காவுக்கு மட்டுமா தங்கச்சி? எனக்கு தான் தங்கச்சி. கதிரவ நம்பி கூட பிறக்கலனாலும் எனக்கு தம்பி தான். அப்புறம் இவங்க கல்யாணத்துல நான் முன்னாடி என்ன செய்யணும்? வேற யார் செய்வா? அப்படி செய்யாதான் நான் விட்டுருவேன். இந்த பாசம் தான் உங்ககிட்ட பிடிச்ச விஷயம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒண்ணுக்கு தான் அடிமையா இருக்கேன். ஒரே என்ன காலையே முரட்டு பையன்னு சொல்லும், மாடையே நடக்கிறவன். ஆனா என்னையே இடைக்கு உடக்குள்ள வச்சிருக்க பத்தியா? எல்லாமே இந்த ஒரு பாசத்தினாலதான் பாத்துக்க. அப்புறம் இன்னைக்கு சார் ரொம்ப என்ன பாராட்டி தள்ளுறீங்களே. சரி சரி, அதெல்லாம் விடு. சாயங்காலம் வரைக்கும் இங்கே தானே இருக்கோம். ஆமா மாமா, அதான் மாமா உங்க அம்மா மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டார்ல, நீ இருந்துட்டு தான் போகணும்னு. அதான் வாயை திறக்க முடியாம உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. வேணும் தான் நம்பிக்கை. வீட்லயே நான் அம்படுத்திட்டு திட்டியும் திருந்தலை. அண்ணி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. அண்ணன் 2 விட்டாதான் அது சரி வரும். விடு, நீ கண்டுக்காத. நான் தான் பயந்துக்கிட்டு வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். உள்ள இருந்தா நொய்யின்னு வாங்க உங்க அம்மா. அதான் நான் ஒரு பக்கமும் அக்கா ஒரு பக்கமும் போயாச்சு. இப்போ வெறிஞ்சதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம போனோம் வெறுவாயை மெல்றதுக்கு மேலே நம்மளதான் போட்டு மெல்லுவாங்க. ஓ, மாமியாருக்கு பயந்துக்கிட்டு மருமக 2 பேரும் 2 பக்கமும் போயிட்டீங்க, அப்படி சொல்லுங்க. பயம்லாம் இல்லை, இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாத ஒன்று. இவங்க போற வரப்ப நம்மளதான் நெய் நெய்ன்னு வாங்க. அதான் துஷ்டனை கண்டா தோர விளக்குங்கிற மாதிரி
உங்க அம்மையை கண்டு நான் கொஞ்சம் விலகி இருக்கான். தெரிதான் இது இப்படின்னு சொல்லலாம். முதல்ல நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தோம், இப்படி மாட்டிக்கிட்டோமே. சரி, நம்ம இங்கே இருக்க நம்ம பொண்ணுக்கு நல்லதுதான். அவள் கொஞ்ச நேரம் நிம்மதியாக நம்ம வீட்டை சுற்றி வருவா. அந்த குடிசை வீட்டில் போய் அவளால் எப்படி இம்பட்டு நாள் இருக்க முடியும்? ஒரு நாள் அவள் ஃப்ரீயாக இருக்கட்டும். இந்த கெட்டதுலேயே அது ஒன்றும் நல்லது அப்படி நினச்சிக்க வேண்டியதான். சாவி அவகிட்ட கொடுத்துட்டு வந்த வாசி பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவள் தாராளமாக அங்கே இருந்துகிட்டு இருப்பா. நம்ம முதல்ல போய் சாவியை நம்ம கைக்குள்ளேருந்து எடுத்து வீடை திறக்கிற மாதிரி திறந்து விட்டுறணும். மாடாக்குள்ளியில் வச்சுட்டு போய் சொல்லணும். அவளுக்கு ஒரு ஃபோன் எடுத்து அடிக்கணும். எப்போ பாரு 4 பேர் நம்மளை சுற்றி வந்துகிட்டே இருக்காங்க. நேரம் காலம் கிடச்சா தானே போய் பேச முடியும். யாரும் வராங்கன்னு பார்த்துட்டு போய் அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன ஃபோன் அடிக்கு? யாரு நம்ம ஃபோன்ல? இப்போ கதிரவன் தம்பி தான். பேசுங்க, ஏதாவது முக்கியமான சொல்லியா இருக்க போது. சொல்லுங்க தம்பி. என்ன கல்யாண மாப்பிள்ள பொண்ணுகிட்ட பேசுறது தட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க? ஹலோ அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுண்ணே. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? அண்ணே, உங்ககிட்ட முந்தானத்து ஒரு ப்ளூ கலர் ஃபைல் கொடுத்தேன்ல, நம்ம ஸ்டெல்லா கூட உங்ககிட்ட கொடுக்க சொல்லி நான் கொடுத்து விட்டேன்ல. நீங்க கூட இதை நீங்க வாங்கணுமான்னு கேட்டீங்க. 2 நாள் நீங்க வச்சிருங்கண்ணே, இப்போ எனக்கு தேவைப்படும்னு சொன்னேன்ல. அடா ஆமா, அந்த ஊதா கலர் ஃபைல் தானே? என்கிட்ட தான் தம்பி பத்திரமா இருக்கு. அண்ணே, அது கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது, கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமாண்ணே? ஓ அப்படியா? என் தம்பி உடனே வேணுமா இல்லை சாயந்தரம் கொண்டு வரட்டுமா? ஏன்னா இங்கிருந்து எல்லாம் சாயந்தரம் தான் கிளம்பலான்னு இருக்கோம். ஏன்னே, உங்க சூழ்நிலை புரியுது. நீங்க ஃபங்க்ஷனுக்கு வேற போயிருக்கீங்க, இருந்துட்டு பொறுமையா வரணும் தான். இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமானதுண்ணே. பேங்க்ல இருந்து கேட்குறாங்க, அர்ஜென்ட்டாக ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸில் இருந்தால் கூட நான் அர்ஜென்ட்டாக யார்ட்டையாவது அடுத்தவங்களை விட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிடுவேன். நான் உங்ககிட்ட கொடுத்த வாசி அது எனக்கு இப்போ கண்டிப்பாக வேணும்ண்ணே. கம்பெனியில் வச்சிருக்கீங்களா இல்லை வீட்டில் இருக்கா? என்கிட்ட வீட்டில் நிறையா இருக்குது. நீ கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கோங்கண்ணே வீட்டில் உங்கள் கூட அப்படின்னு வாசி நான் வீட்டில் வச்சுருக்கேன். அது எங்கள் வீட்டில் கூட இல்லை, அண்ணன் வீட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வீடு பழைய கட்டடம், ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கிடலாம். அதனால சேஃப்டிக்கு எதுக்கும் இருக்கட்டும்னு அண்ணன் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டேன். முக்கியமான ஃபைல்னு சொன்னேன்லப்பா. ஆமாண்ணே, அதனால தான் இப்போ முக்கியமாக தேவைப்படுது. அதை இன்னைக்குள்ளே சப்மிட் பண்ணியே ஆகணுண்ணே. அதனால் ஒன்றும் இல்லை. மணி இப்போ என்ன ஆகுது? 12 ஆகுது. 12:30 மணிக்கு இங்கே ஒரு பஸ் இருக்குது. அது பிடிச்சேன்னா 1:15 அங்கே வந்துடுவேன். வீட்டுக்கு போய் ஃபைல் எடுத்துட்டு 2 மணிக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றேன். என்ன சொல்கிறீங்க? போதும்ண்ணே, போதும். 2 மணிக்கு வந்தால் கூட சரியாக தான் இருக்கும். 4 மணிக்கு தான் பேங்க் டைம் க்ளோஸ் ஆகும். அதுக்குள்ளே எப்போ வேணால் கொடுக்கலாம். 2லேருந்து 3க்குள்ளே நீங்கள் எப்போ வந்தாலும் ஓகே தான். முன்ன பின்ன ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஃபைலை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்கண்ணே. சரி, நான் வைக்கட்டுமா? உடனே கிளம்பி வரேன். ஏமாம்மா என்னாச்சு? ஆமா உமா, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல. கதிரவன் தம்பி ஒரு ஃபைலை என்கிட்ட கொடுத்து வச்சுட்டு முந்தானத்து. அதை கொண்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சிருங்கண்ணே. 2 நாளில் தேவைப்படும் வச்சு நான் இன்னைக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கலாம். வேலையோட வேலையாக மறந்துட்டேன். கல்யாணம் ஆச்சு, ஃபங்க்ஷன் அதில் அது இன்னைக்கு அவசரமாக தேவைப்படுதான். அதான் தம்பி உடனே எடுத்துக்கிட்டு வர முடியுமானே? இன்னைக்கு பேங்க் டைம் முடியறதுக்குள்ளே நம்ம கொண்டு போய் வைக்கணுங்குது. அதான் ஒரு வீட்டுக்கு போகலான்னு நினைக்கேன். இப்போ வாங்க. ஆமாம்மா, தம்பி இம்புட்டு தூரம் என்கிட்ட பரப்பெல்லாம் ஒப்படைச்சிருக்கு. நம்ம அசால்ட்டாக வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. கொண்டு போய் கொடுத்துட்டா அது வேலையை அது பார்க்கும். அது என்ன 50 100க்குமா வேலை பார்க்குது? கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறப்போ நம்மளால ஒரு நட்டம் வந்துடக்கூடாது பத்தியா? தம்பி ஏதாவது அவசரம் தான் கூப்பிடும், இல்லைன்னா கண்டிப்பாக இருக்காது. இதை நீங்கள் சொல்லணுமா? நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். நானும் வேணா கூட வரட்டுமா? இல்லை அதெல்லாம் வேணாம். நீ அண்ணனோட காரில் சாயங்காலமா வா. இந்த வேகாத வெயிலில் நான் வேணா போய்க்கிறேன். நீ எதுக்கு வந்து கஷ்டப்படணும்னு சொல்லு. கஷ்டப்படலாம் ஒன்றும் இல்லை. உள்ள ஆசைப்பட்டுச்சு, சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு போய் சொன்னிச்சு, அதான் யோசிக்கிறேன். நீ இருந்துட்டு வா. நீ அண்ணி அண்ணன் பிள்ளைய அம்மா எல்லாரும் இருந்துட்டு பொறுமையாக சாயங்காலம் வா. அப்புறம் சொன்னால் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? நான் மட்டும் முன்ன போய் ஃபைல் எடுத்து கொடுக்க, சரியா? சரிங்க. அண்ணன் கிட்ட போய் சாவியை வாங்கிட்டு கிளம்ப. சரிங்க. ஏம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுடா. எல்லாத்தையும் என்னமோ என்கிட்ட தான் கேட்டு சேரமே சொல்ற, சொல்லு. ஏம்மா, ஒன்றும் இல்லை. முல்லைக்கு வாங்கி வச்ச செயினை இப்பயே கொடுத்துடலாமா இல்லை கல்யாணத்தன்னைக்கு போட்டு விடலாமா? அதை கொடுக்கவே வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். நீ நான் சொன்னா எங்க கேட்க போறேன்? என்னமோ பண்ணு. கல்யாணத்தன்னைக்கு சபையில் வச்சு கொடுத்தாதான் உனக்கு மரியாதை. இப்போ கொடுத்துறாத, அப்படிதான் சொல்லுவேன். சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம். காஃபி. இல்லையா, அம்மைக்கிட்ட கேட்டேன், கல்யாணத்துலேயே வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரிங்க மாமா, நீ சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். அப்பதான் சபையில கொஞ்சம் மரியாதையா இருக்கும். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மாமா என்கிட்ட வந்து கேட்டிருக்கான். என்னமோ என்னதான் வச்சு ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு கேட்குறீங்கன்னு வச்சு அது இல்லை போல. அம்மா, இதை வச்சு ரொம்ப கட்டாத. நீ செம காஃபியை குடி. அண்ணே, காக்காளையா, சாப்பிட்டியாடா? நானும் அரவிந்த் மச்சானும் சேர்ந்து தான் சாப்பிட்டோம். கடைசியா வந்து எல்லாம் கருமாதி முடிச்சு கடைசியா எடுத்து உட்காந்து சாப்பிட்டாச்சு. சரி சரி, நல்ல விஷயம் பண்ண. பாவம் அரவிந்த் மச்சான் மட்டும் எப்படி எல்லாத்தையும் செய்யும்? நம்ம ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதான் சரி வரும். ஆமாம்மா, இந்த குடும்பத்துக்கு ஊழியம் செய்ய தான் நான் 2 மாவனை பெற்று விட்டுருக்கேன். கொஞ்சம் சும்மா இருமா. அண்ணே, வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். சாவி தர முடியுமா? ஏன்டா எல்லாரும் சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு போலான்னு தானே சொன்னேன். ஏன் அம்மா எதுவும் சொன்னுச்சா? அதான் போறேன்னு பறக்குறியாக்கும். அட அம்மாலாம் ஒன்றும் சொல்லலைண்ணே. சொன்னாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன். அது கதிரவன் தம்பி ஃபோன் பண்ணிச்சு. ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஃபைல் தேவைப்படுதான்.
அதை கொண்டு வந்து பேங்க்குக்கு அனுப்பணுமா. அதான் என்னை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கு. அது நம்ம வீட்டில் தான் இருக்குது. என்கிட்ட 2 நாள் முன்னாடியே கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொன்னிச்சுன்னு வச்சிருந்தேன். இன்னைக்கு எடுத்து கொடுக்காம வந்துட்டேன். அதான் இப்போ அவசரமாக போக வேண்டியது இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ போச்சே போச்சே, படப்ப சிரிக்க போகுது. அதான் கொஞ்சம் சாவி கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேனே. நீங்கள் தானே கடைசி வீடை போட்டிட்டு வந்தது. சாவி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். போயிட்டு நீங்கள் தான் வீட்டுக்கு வரத்துக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏய், என்கிட்ட சாவி இல்லடா. அம்மா தான் வீடை கடைசியா பூட்டிட்டு இருந்துச்சு. அம்மா தான் வச்சிருக்கோம். அம்மா, சாவியை தம்பிக்கிட்ட கொடு. அவன் தான் வேலை இருக்குன்னு சொல்றான்ல, போயிட்டு வரட்டும். ஏய், அது வந்து சாவி. என்னவா சாவி சாவி நிலுக்கிற? உன் கதையை கேட்கலாம் நேரம் இல்லை. சட்டப்பட்டு சாவியை கொடுத்து இடத்த காலி பண்ணிடுவேன். அது வந்து நானும் உன் கூட வரேன்டா. இங்கே எனக்கு மட்டும் என்ன வேலை? நானும் உன் கூட வந்துடுறேன். என்ன விளையாடுறியா? நான் என்ன காரில் வந்திருக்கேன் உன்னை கூட்டிகிட்டு ஏசியை போட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நானே டிவிஎஸை கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் போட்டுட்டு டவுன் பஸ் ஏறி நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். இப்போ திருப்பி போனோம்னா வேகாத வெயிலில் நடந்து போய் பஸ் ஏறி அங்கே இருந்து 2 வீலர் எடுத்துக்கிட்டு போகிறதுக்குள்ளே வந்து நூடுல்ஸ் ஆகிடுவோம். நீ பேசாமல் இரு. வயசான காலத்தில் அங்கே இங்கே நலையாத. அண்ணனோட ஏசி பஸ்ஸில் ஏறி அழகாக வந்து சேரு. அண்ணன் காரில் வரதோட உனக்கு என்னது? பேசாமல் இரு. வீட்டுக்கு வந்து நீ என்ன பண்ண போகிற? இல்லைடா, வந்த வேலையை முடிச்சு கிளம்பணும்னு இருக்கணும். எதுக்கு ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டு இருந்தால் பார்க்கேன். அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ இரு. சாவியை கொடுமா. மொட்டை வெயில என் கூட வரியாக்கும். அது இவன் சாவி எங்க? எடுத்து கொடு. பெரியவனே, சின்னவனே, சாவியை நான் எடுத்துட்டு வரலடா. அங்கேயே எப்போதும் போல மாடப்பள்ளி பக்கத்துல அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ஏமா, நம்ம எல்லாரும் இங்கே இருக்கோம். சாவி அங்கே வச்சுட்டு வந்தேன். திருட வந்துட்டு என்ன பண்ணுவேன்? இல்லடா, வழக்கமா ஏம்மா, வீட்டுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வர மாதிரி வெளில போகிற மாதிரி இருந்தால் அப்படி வச்சுட்டு போகிறது வழக்கம். இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து நைட் வரைக்கும் யாரும் அங்கே இருக்க மாட்டோம், உனக்கு தெரியுமில்ல. அப்புறம் எதுக்கு அங்கே வச்சுட்டு வந்த? அது எதுவும் தெரியாம வச்சுட்டு வந்துட்டேன்டா. சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன, நான் போய் திறனை எடுத்துக்கிறேன். விடுங்க. சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பஸ் ஸ்டாப்க்கு வந்து வண்டி ஏற்றி விட்டுமா? இல்லைண்ணே, பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லை அதெல்லாம் சரி வராது. வா, நான் வண்டி ஏற்றி விட்டு வரேன். ஐயோ, காடையை மட்டும் போய் நிம்மி வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்தா வெட்டி போட்டுருவானே. என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு மல்லடி, நீ முதல்ல உள்ள போ. உள்ள போன்னு சொன்னேன். நம்ம ஒன்றும் தப்பா கேட்கலையே. இப்போ என்ன பண்ண போறேனோ? நிம்மியை வெட்டி போட்டானே, என்ன பண்றது? நான் பெத்த பிள்ளைங்க 2 என்னத்துக்கு ஆகும் தெரியலையே. நிம்மிக்கு முதல்ல போன் அடிப்போம். அப்பா, என்ன வெயில் கொளுத்தி எடுக்குது. எப்படா வெயில் முடியும்னு இருக்கு. வீட்டுக்குள்ள போய் முதல்ல வருஷமா தண்ணி முதல்ல குடிச்சாதான் நல்லா இருக்கு. என்ன சாவிக்கு தான் இருக்குன்னு அம்மா காணும். ஜன்னல் கதை வேற திறந்துருக்கே. ஒருவேளை சரி முதல்ல உள்ள போய் பார்ப்போம். என்ன வீடு திறந்துருக்க மாதிரி இருக்கு. வேலை திருட உள்ள புந்துருப்பானோ? இந்த அம்மைக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. வீட்டில் எல்லாரும் சாவியை போட்டு பாக்கெட்ல வைப்போன்னு இல்லை. எங்க அம்மா பாட்டுக்கு வீட்டு சாவியை மாடக்குள்ளியில வைக்கிறேன், ஜன்னல் கம்பியில் வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ கதை சுட்டு இருக்கு. ஆனா இங்க திருட உள்ள வந்து என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. உள்ள இருக்கவே ஏதோ ஆயுதத்தோட இருந்தா இல்ல. வேலை இங்க அருவா இருக்கு. இங்க எடுத்துட்டு போய் உள்ள யார் இருந்தாலும் கை பாத்திரணும். எம்பிட்டு தைரியம், எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த காடையை வீட்டுக்குள்ளேயே வந்து திருட வருவானுங்க. அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இலே, யாரா வீட்டுல? யாரு? ரூம்ல தான் இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. ரூம் கதவும் திறந்துல இருக்கு. யாரு? இவளா? எம்பிட்டு தைரியம் இருந்தா யாரும் இல்லாதப்ப என் வீட்டுக்கே வந்து என் வீட்டு கட்டிலே படுத்து தூங்கிட்டு இருக்க. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இல்லனே வேணானே உன்னை கொல்லாம விட மாட்டேன்.